Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.5 எக்ஸசைஸ் 1.5ல 7th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? செட் A is equal to set of -2, 0, 1, 3, 5. Set B is equal to செட்குள்ள -1, 0, 2, 5, 6 and C also -1, 2, 5, 6, 7. மொத்தம் எத்தனை செட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா A ஒரு செட், B ஒரு செட், C ஒரு செட். ஸோ டோட்டலி 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கணங்கள், கணம் A, கணம் B, கணம் Cன்னு மொத்தம் 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனில் A minus B union C is equal to A minus B intersection A minus C. அதாவது ஷோ தட் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிரூபிக்கணும். சரியா? அப்போ A minus B சேர்ப்பு C is equal to A minus B வெட்டு A minus C. ஓகேவா? அதாவது இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லணும், சம்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுற சம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும், சொல்யூஷன் என்ன, ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சப்போஸ் மிஸ்டேக்ஸ் எது இருந்தால் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஃபுல் மார்க் கெட் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, A minus B union C ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, B யூனியன் C. B யூனியன் Cனா பியோட உறுப்புக்கள் என்னென்ன அதையும் Cன்ற செட்டில் அந்த கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டை என்ன பண்ணணும், யூனியன் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்போ பியோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஆக்சுவலாக -1, 0, 2, 5, 6 ரைட் பண்ணுங்கள். யூனியன் சியோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, -1, 2, 5, 6, 7. ஓகே, இட் மீன்ஸ் என்ன அர்த்தம், சேர்ப்பு யூனியன் ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். பட் எலமெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. ஒன் டைம் அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து எழுதுனா போதுமானது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், -1, 0, 2, 5, 6 எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா யூனியன் வந்துச்சு. அப்படி 2 செட்டு கொடுத்துருந்தாலும் இல்லை 3 செட்டில் வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் கடன் எழுதிடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு முதல் கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் எழுதிட்டு செகண்ட் கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கம்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதுலேயும் கணம் சீலையும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எழுதணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் இங்கே -1 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம், ஸோ தேவையில்லை. 2 ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். 5 ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். 6மே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ எது மட்டும்தான் இன்னும் நம்ம ரைட் பண்ணல, எழுதலை, 7. ஸோ அந்த உறுப்பை மட்டும் எழுதிக்கிறோம். இதுதான் இதோட மதிப்பு, B யூனியன் சியோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A மைனஸ் B யூனியன் சி. ஏலேருந்து இந்த B யூனியன் சியோட உறுப்புக்களை நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ ஏவோட உறுப்புகள் என்னென்ன எடுத்து எழுதுங்க. -2, 0, 1, 3, 5 மைனஸ் B யூனியன் சியோட எலமெண்ட்ஸில் என்னென்ன, -1, 0, 2, 5, 6, 7. என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், கணம் A இது வந்து கணம் B யூனியன் சியோட எலமெண்ட்ஸ். அப்போ B யூனியன் சியோட எலமெண்ட்ஸை எங்கே கழிக்கணும், கணம் Aல கழிக்கணும். ஓகே, -1 இருக்கா, இல்லை. 0 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 2 இல்லை, -2 தான் இருக்குது, ஸோ நம்ம பண்ணக்கூடாது. 5 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 6 இல்லை, 7 இல்லை. ஓகே, கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் தான் எழுதணும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, A மைனஸ் B யூனியன் C ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணுமா, A மைனஸ் B கண்டுபிடிக்கணும். செகண்ட் A மைனஸ் C நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த 2 செட்லேயுமே காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு A மைனஸ் B கண்டுபிடிக்கணும். ஏவோட உறுப்புக்கள் என்னென்ன எடுத்து எழுதுங்க. மைனஸ் கணம் பியோட உறுப்புக்கள் -1, 0, 2, 5, 6. ஓகேவா? எடுத்து எழுதிக்கலாம்.
இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஏ மைனஸ் பினா இந்த உறுப்புகள் எல்லாம் கணம் ஏ, இந்த உறுப்புகள் எல்லாம் கணம் பி. அப்போ பியில் இருக்கக்கூடிய உறுப்பை எங்கே கழிக்கணும், கணம் ஏல கழிக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, -1 இல்லை, 0 இருக்குது, கேன்சல். 2 இருக்கா, இல்லை. 2 5 இருக்கா, இங்கே 5 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 6 இல்லை. ஸோ கழிச்சது போக ரிமைனிங் கணம் ஏல என்ன உறுப்பு இருக்கோ அதை எடுத்து எழுதணும். -2 இங்கே இருக்குது, எழுதிக்கலாம். 1 எழுதிக்கலாம். 3. ஸோ அப்போ என்னென்ன உறுப்புகள் மிச்சம் மீதி இருக்குது இங்கே கணம் ஏல, -2, 1, 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஏ மைனஸ் சினா கணம் ஏலேருந்து கணம் சியோட உறுப்புக்களை கணம் ஏல கழிக்கணும். அப்போ ஏ மைனஸ் சி மீன்ஸ் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிக்கலாம். -2, 0, 1, 3, 5 மைனஸ் கணம் சியோட எலமெண்ட்ஸ் என்னென்னா -1, 2, 5, 6, 7. இது எல்லாமே இதோட உறுப்புக்கள் நமக்கு தெரியும், கணம் ஏவோட உறுப்புக்கள். ஸோ இது எல்லாம் எதனுடைய உறுப்புக்கள், கணம் சியினுடைய உறுப்புக்கள். இப்போ சியோட உறுப்பு எதில் கழிக்கணும், கணம் ஏல கழிச்சிடணும். ஓகே, இங்கே -1 இருக்குது, இங்கே இல்லை. 2 இருக்கா, 2வும் இல்லை. 5 இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 6 இல்லை, 7 இல்லை. இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இந்த செட்டு ஏல இருக்கக்கூடிய உறுப்புக்களை தான் எழுதணும். என்னென்ன இருக்குது, -2, 0, 1, 3. ஓகேவா, ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ மைனஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் காமன் பொதுவான உறுப்புக்கள் எலமெண்ட்ஸ் என்னென்னு எடுத்து எழுதணும். சரியா, ஓகே. இப்போ பாருங்கள், அப்போது ஏ மைனஸ் பி அதோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இங்கே எழுதிக்கலாம். ஆக்சுவலாக ஏ மைனஸ் சி ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணும், இங்கே வரணும். ஓகேவா, ஓகே. இப்போ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பியோட உறுப்புக்கள் என்னென்ன வந்தது, -2, 1, 3. அதை ரைட் பண்ணிக்கிறேன். இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சியோடைய எலமெண்ட்ஸ் என்னென்ன, -2, 0, 1, 3. அதையும் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 இருக்கா, இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஓகே, 3 இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஓகே, அப்போ எந்தெந்த உறுப்புகள் காமனாக இருக்குது, -2, 1, 3. அதை மட்டும் நான் எழுதி இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். சரியாம்மா, இப்போ இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக, இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கிடைச்சது ஃபைனலாக, -2, 1, 3. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைச்சிருக்கா பாருங்கள், நம்ம ஏ மைனஸ் பி யூனியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், -2, 1, 3. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் எப்படி இருக்குது, சேமாக இருக்கிறனால என்ன சொல்லிடலாம் ஃபைனலாக, ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேம்மா, இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.